இருக்கிற இந்தி எழுத்தை அழிக்கிறார்கள். போலீசாருடைய லத்தி மண்டையிலே படுகிறது, ரத்தம் வழிகிறது, வழிகிற ரத்தத்தை எடுத்து இந்தி ஒழிக என்று மாணவர் பட்டாளம் அளிக்கிறது. அன்றைக்கு மாணவர்களாக இருந்த காளிமுத்து, எஸ் தென்னரசு, தங்கப்பாண்டியன் உள்ளிட்டவர்கள் தலைமையில் மாணவர்கள் போராட்டம் டவுன்ஹால் ரோட்டில் வருகிறது. தேர்தல் ஆணையராக இருந்தானே சேசன் என்கிற ஒரு பாப்பான், அவன் தான் அன்றைக்கு மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர், கலெக்டர். காலேஜ் ஹவுஸ் மாடியில் இருந்து ரவுடிகளை ஏவி விட்டு அந்த மாணவர்கள் பட்டாளம் மீது ஆசிட்டை வீசினான். 1965 தன்னெழுச்சியாக நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய வீரியத்தினுடைய விளைவாகத்தான் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்தது. ஆட்சிக்கட்டிலே அமர்ந்ததற்கு கீழே 500க்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்திய எதிர்ப்பு போராளியினுடைய ரத்த சாட்சிகள் இருக்கிறது. வெறுமனே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரவில்லை, ஏதோ காயை காட்டினோ வாக்கை கழித்தார்கள் என்றல்ல. அதற்கான ஒரு நூற்றாண்டு போராட்டம் தந்தை பெரியாருடைய சிறப்புமிக்க போராட்டங்கள் இருந்தது. பெல்லாரி சிறைச்சாலையிலே கல்லுடைத்தார். இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி ராஜாஜி பெல்லாரி சிறைச்சாலையிலே தந்தை பெரியாரை கல்லுடைக்க வைத்தார். பெரியாருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. தந்தை பெரியாரை பார்ப்பதற்கு மருத்துவர்கள் வருகிறார்கள். வந்து பார்த்துவிட்டு ராஜாஜியிடம் சொல்கிறார்கள், அந்த ஆளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தமிழகம் கொந்தளிச்சு போவான், தயவு செய்து ஒண்ணு விடுதலை பண்ணு, இல்லாட்டி கல்லுடைக்கிறதா நிப்பாட்டு அப்படின்னாங்க. தந்தை பெரியார் கோவை சிறைக்கு மாற்றப்பட்டார். நண்பர்களே, எவ்வளவு பெரிய போராட்டம்! இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து 6 மாத காலம் தமிழகம் ஸ்தம்பித்து நின்றது. தொடர் வண்டிகள் எரிக்கப்பட்டன, தபால் நிலையங்கள் கொளுத்தப்பட்டன, தந்தி நிலையங்கள் சாய்க்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் மாணவர்கள் எந்த அரசியல் கட்சிகள் தலையீடும் இல்லாமல் போராட்டம் ஈடுகொண்டு எழுந்தது. உணர்வு இருந்தது. பெரியாருடைய பற்று, தமிழின் மீதான எழுச்சிமிக்க பற்று, வீரம் இருந்தது. எங்கே போனது அந்த வீரம்? எங்கே போனது அந்த எழுச்சி? 1000 ரூபாய் வாங்கி வாக்குச்சீட்டை வாக்கிலே போடுகிற அளவிற்கு தமிழின் நிலை தலை தாழ்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இந்த உணர்வுகள் எல்லாம் எங்கே? இது போன்ற கருத்தரங்கத்திலே இடம் பற்றாமல் நூற்றுக்கணக்கான பேர் வெளியில் இருக்க வேண்டாமா? ஏதோ இந்தியை திணிக்கிறான், படித்தால் என்ன என்று சில முட்டாள்கள் சொல்கிறார்கள். முட்டாள்கள். எந்தெந்த நாட்டிலே இந்த மொழிகள் அழிந்திருக்கிறது, எந்த மாநிலத்திலே இந்த மொழிகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற உண்மைகளை எல்லாம் இது போன்ற கருத்தரங்கிலே தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நண்பர்களை, மதுரை நோக்கி ஒரு புகை வண்டி வருகிறது. புகை வண்டியில் இருக்கிற இந்தி எழுத்தை அழிக்கிறார்கள். போலீசாருடைய லத்தி மண்டையிலே படுகிறது, ரத்தம் வழிகிறது, வழிகிற ரத்தத்தை எடுத்து இந்தி ஒழிக என்று மாணவர் பட்டாளம் அளிக்கிறது. அன்றைக்கு மாணவர்களாக இருந்த காளிமுத்து, எஸ் தென்னரசு, தங்கப்பாண்டியன் உள்ளிட்டவர்கள் தலைமையில் மாணவர்கள் போராட்டம் டவுன்ஹால் ரோட்டில் வருகிறது. தேர்தல் ஆணையராக இருந்தானே சேசன் என்கிற ஒரு பாப்பான், அவன் தான் அன்றைக்கு மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவர், கலெக்டர். காலேஜ் ஹவுஸ் மாடியில் இருந்து ரவுடிகளை ஏவி விட்டு அந்த மாணவர்கள் பட்டாளம் மீது ஆசிட்டை வீசினான். வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட எதிர்ப்பு மிக்க போராட்டங்களை நடத்தித்தான் இந்த மண்ணிலே இந்தியாவினுடைய பிரதமர் நேரு அவர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வரை நான் இந்தியை திணிக்க மாட்டேன் என்கிற ஒப்புதல், அதையும் மீறி இன்றைக்கு நடக்கிறது. சேலத்திலே, கோவையிலே, ஈரோட்டிலே, கரூரிலே போக்குவரத்துகள் சம்பித்தன, ரயில்கள் எரிக்கப்பட்டன. பெரியாரின் காலத்திலே தாளமுத்து சிறைச்சாலையில் மரணம், நடராஜன் சிறைச்சாலையிலே மரணம், சின்னச்சாமி திருச்சியிலே மரணம். உடல் முழுவதும் துணிகளை கட்டிக்கொண்டு மண்ணெண்ணெயை ஊற்றி தீயை வைத்து கொளுத்தினான். ஓடி வந்தார்கள், என்னை காப்பாற்றுங்கள், தமிழை காப்பாற்றுங்கள் என்று சொன்னான். புதுக்கோட்டை ராஜேந்திரன் மார்புகளை நீக்கி துப்பாக்கியால் அன்றைக்கு பக்கவச்சனாக துப்பாக்கிக்கு பலியானான். கல்லூரிலே தன்னுடைய இன்னுயிரை தான் தமிழ் வாழ்க என்று மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்தான் சாரங்கபாணி, மயூரம் சாரங்கபாணி. இப்படி 500க்கு மேற்பட்டவர்கள் இறந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மொழிக்காக ருசிய புரட்சி நடைபெற்றது, அது தொழிலாளர் புரட்சி. சீனத்திலே புரட்சி ஏற்பட்டது, மாற்றம் ஏற்பட்டது, கியூபாவிலே ஏற்பட்டது, ஜெர்மனியிலே ஏற்பட்டது. ஆனால் தமிழகத்திலே 1965 மாணவர்களால் ஏற்படுத்தப்பட்ட புரட்சியின் விளைவாகத்தான் இந்தி ஒழிந்தது, இந்தி சென்றது. ஆனால் இன்று கொல்லைப்புறத்தின் வழியாக அல்ல, நேரடியாக திணிக்க முற்படுகிறார்கள். நேரடியாக அறிவாளியாக இருக்கிறான். நான் வந்த செத்து நம்முடைய அவனியாபுரத்தில் நடந்த கூட்டத்தில் கூட சொன்னேன். என்னுடைய அருமை தம்பி
முருகேசன் அவர்களும் நாங்களும் நேபாளத்துக்கு சென்றிருந்தோம் சுற்றுப்பயணமாக. அப்பொழுது நேபாளத்துக்கு சென்றிருந்த போது இரவு 10 மணிக்கு எனக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. அப்படி நெஞ்சு வலி ஏற்பட்ட உடனடியாக மருத்துவருக்கு அணுக அறையின் மேலாளர் நெருங்கி சொன்னேன். அவர் அழைத்து சென்றார். அழைத்து செல்லுகிற போதே சொன்னேன், ஒரு தமிழ் தெரிந்த மருத்துவரிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். அவரும் அழைத்து சென்றார். அங்கே சென்று பார்த்தவுடன் தமிழர் சொன்னார், என்ன சாப்பிட்டீர்கள் என்றார். நான் நண்டு குழம்பும் இறால் கூட்டும் சாப்பிட்டேன். அப்படியா? ரெண்டுமே கேஸ் தாங்க, 2 நாளைக்கு அதை சாப்பிடாங்க. இந்த மருந்தை சாப்பிடுங்க, ஊசியை போட்டு எந்திரிச்சுங்க. மேஜையை விட்டு எந்திரிக்கிற போது பீஸ் கொடுக்கணும் சொன்னார். நேபாளத்தில் நாங்கள் பீஸ்லாம் வாங்க மாட்டோம். வீட்டில் இருந்தாலும் நேபாளத்தினுடைய அரசு ஊழியர்கள் தான், வீட்டில் இருந்தாலும் நேபாளத்தினுடைய அரசு ஊழியர்கள் தான். நாங்கள் இங்கே மருத்துவத்துக்கு காசு கிடையாது. ஆகா மகிழ்ச்சி, இப்படி ஒரு நாடாடா அப்படின்ட்டு எந்திரிச்ச உடனே அவர் மேஜையில் தந்தை பெரியார் படம் இருந்துச்சு. என்னங்க ஈரோட்டில் இருக்க வேண்டிய தந்தை பெரியாருடைய படம், தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய பெரியார் படம், தமிழ் மக்கள் நேசிக்கிற பெரியார் படத்தை நேபாளத்தினுடைய தலைநகர் காத்மண்டுவில் வைத்திருக்கிறீர்களே, அவர்களுக்கு தெரியுமா என்றேன். அவர்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நான் ராமநாதபுரத்தின் கடைக்கோடி கிராமத்தில் வசித்தவன். என் தாயும் தந்தையும் சீமக்கல் முல்லை வெட்டி முட்டம் போட்டு கரியாக்கி அதை விற்று என்னை படிக்க வைத்தார்கள். அப்படி படித்த நான் வெறும் 800 மதிப்பெண் பெற்ற நான் மதுரை மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து மருத்துவராகி இன்றைக்கு நேபாளத்தின் தலைநகர் காத்மண்டுவில் இருக்கிற மிகப்பெரிய 5 மருத்துவர்களில் நானும் ஒருவராக இருக்கிறேன் என்று சொன்னார். பெரியார் கொடுத்த இடஒதுக்கீடு என்று சொன்னார். அவர்களை மறந்தால் நான் மனிதன் இல்லை, திராவிட இயக்கத்தை மறந்தால் நான் மனிதன் இல்லை என்று சொன்னவுடன் என் நெஞ்சு வலி போயிடுச்சு, கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்படிப்பட்ட காத்மண்டுவில் மட்டுமல்ல, உலகத்தின் தலைநகர் எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் தமிழன் இருக்கிறான். சமையலில் இருந்து சாப்ட்வேர் வரைக்கும் உச்சியிலே இருக்கிறான் தமிழன். இதை பார்க்கிறான். நாடாளுமன்றத்திலே உறவினால் பதில் சொல்ல முடியவில்லை வடத்திற்காரனால். ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே அறிவு சார்ந்த இருமொழி கொள்கையால் உலகம் முழுவதும் உயர்ந்திருக்கிற தமிழன் இந்த தமிழனுடைய வாழ்வை அழிக்க வேண்டும், கொதிக்கிறதை நிறுத்த வேண்டும் என்றால் எரிகிறதை புடுங்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு கல்வியிலே மும்மொழி கொள்கை என்கிறான், இந்தியை திணிக்கிறான், நீட் தேர்வு என்கிறான். நம்முடைய குழந்தைகள் படிக்கக்கூடாததற்கு, படிக்க விடாமல் செய்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவைகளை பூராம் செய்கிறான். ஆகவே இந்த திட்டமும், இந்த மும்மொழி கொள்கை திட்டம், இந்தி திணிப்பும் கல்லூரி மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும். இதில் இருக்க எவ்வளவு அத்தனை விஷயங்களும் மோசமானவை. 6ஆம் வகுப்பிலிருந்து அவன் கல்லூரி முடிக்கின்ற வரை அவன் ஏறக்குறை 20 ஆண்டு ஆகலாம். இந்த கல்விக் கொள்கையை நேசித்தோமையானால் அவன் கல்லூரி முடித்து வருவதற்கு ஏறக்குறை 20 ஆண்டு ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான இந்த கல்விக் கொள்கையை முற்றிலுமாக தமிழகம் தூக்கி எறியும், தமிழகம் வெல்லும், போராடும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.